ஆன்லைன் அங்காடி என்கின்ற எங்களுடைய இந்த யூடியூப் சேனல்ல இ-காமர்ஸ் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக வீடியோக்களாக நாங்கள் வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய டாபிக் ப்ராடக்ட் பேக்கேஜிங். ப்ராடக்ட் பேக்கேஜிங்னா என்ன, ஒரு இ-காமர்ஸ் பிசினஸுக்கு ப்ராடக்ட் பேக்கேஜிங் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒரு ப்ராடக்ட் பேக்கேஜிங் அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்கும் பொதுவா ஒரு பேக்கிங் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவையான விஷயம் இல்லையா? ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இருந்துச்சுனாலே அந்த ப்ராடக்ட்டுக்கு பேக்கிங் அடிப்படையான தேவையான விஷயம். அந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் ஒரு பொருளை ஆக்சுவலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் பேக்கிங்கிறது அந்த ப்ராடக்டினுடைய வேல்யூவை பன்மடங்கு உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு மிகச்சிறந்த டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராடக்டினுடைய வேல்யூவையே உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு டூல் பேக்கிங் அப்படின்னா, அந்த பேக்கிங்க்கு நாம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடியோனுடைய டாபிக். இப்ப இது பாருங்க, இது ஒரு ப்ராடக்ட் இல்ல, இது ஆக்சுவலா இது ப்ராடக்ட் இல்ல, ப்ராடக்ட் இதுக்குள்ளதான் இருக்கு. இது ப்ராடக்ட உள்ள வச்சு பேக் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் இது, ப்ராடக்டுடைய பாக்ஸ் தான் இது. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா, இது ஒரு காமிக்கிற பாருங்க, இது ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில். ஆக்சுவலா இதுதான் ப்ராடக்ட். இந்த பெர்ஃப்யூம் பாட்டில இந்த பாக்ஸ்ல உள்ள வச்சு இந்த கம்பெனிக்காரன் பேக் பண்ணிருக்கிறான். சரியா? சோ இந்த பேக்கிங் பாக்ஸ பாருங்க, எந்த அளவுக்கு அற்புதமா இருக்குது பாருங்க, ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த பேக்கிங் பாக்ஸ் என்ன அட்ராக்ட் பண்ணுது. இந்த மாதிரி உங்களுடைய பேக்கிங் பாக்ஸ் உங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். இதுதான் முதல் ப்ராடக்ட் அவர் கைக்கு சேர்ற வரைக்கும் அவர் அவளோட அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது வந்த உடனே அந்த குரியர் கவரை ஓபன் பண்ணி அந்த ப்ராடக்ட அவர் பார்க்கும் பொழுது முதல்ல இப்படி ஒரு பாக்ஸ பாக்குறாருன்னு வைங்க. இந்த பாக்ஸ பார்த்த உடனே அவர் அவரை ஈர்த்துரும். இது அவர் உள்ள அவர் போட்டிருக்க அந்த ப்ராடக்ட கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடியே இந்த பாக்ஸே அவரை அட்ராக்ட் பண்ணிடுது. இதுதான் பேக்கிங்கினுடைய ஸ்ட்ராட்டஜி. உங்க பேக்கிங் மெத்தட், இதெல்லாம் பிசினஸ்னுடைய ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி. அது உங்க பேக்கிங் மெத்தட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பேக்கிங் பாக்ஸ் உங்க கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். இது முதல் விஷயம். அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த ப்ராடக்டினுடைய வேல்யூவை பன்மடங்கு உயர்த்தி காண்பிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப இந்த பெர்ஃப்யூம் பாட்டில ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்ல, சாதாரண ஒரு ஹார்ட்போர்ட் பாக்ஸ்ல, ஒயிட் பாக்ஸ்ல இப்படி பிரிண்ட் பண்ணி கூட பேக் பண்ணிருக்கலாம். ஆனா அப்படி பேக் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல நான் காமிச்ச பெர்ஃப்யூம் பாட்டில இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல அந்த கம்பெனிக்காரன் பேக் பண்ணியிருந்தான் அப்படின்னா, நம்ம இதை ஒரு 500 ரூபாய் மதிக்கலாம். 500 ரூபாய் மதிப்போம்னு வச்சுக்கோங்களேன். அதே பெர்ஃப்யூம் பாட்டில் தான், அதே பெர்ஃப்யூம் பாட்டில இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல அவன் பேக் பண்ணா, நம்மளே இதை 500 ரூபாயை விட கூடுதல் 1000 ரூபாய் மதிப்போம். இதுதான் உண்மை இல்லையா? இந்த மாதிரி தான் உங்க பேக்கிங் பாக்ஸ் உங்களுடைய ப்ராடக்டினுடைய அந்த வேல்யூவை உயர்த்தி காமிக்கணும். நீங்க அந்த பெர்ஃப்யூம் பாட்டிலுக்கு உங்களுக்கு காஸ்ட் 500 ரூபாய் ஆகுது அப்படின்னா, இந்த பாக்ஸுக்கு மேற்கொண்டு நீங்க 500 ரூபாய் செலவு பண்ணிலாம் அந்த பாக்ஸை நீங்க தயார் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாக்ஸுக்கு கூடுதல் போனோம் அப்படின்னா ஒரு 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ளதான் அந்த பாக்ஸ் காஸ்ட் ஆகும். இந்த 80 ரூபாயில இருந்து 100 ரூபாய்ங்கிறது நான் ஒரு மினிமம் குவான்டிட்டி தான் சொல்றேன். இதே நீங்க பல்கா பண்ணும் பொழுது ரொம்ப சீப்பாவே முடியும். சோ இந்த ப்ராடக்ட் பாக்ஸ் நம்ம ஒரு 80 ரூபாய் செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட இந்த பாக்ஸ்ல பேக் பண்றதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொருளினுடைய விலை நமக்கு 2 மடங்கா கிடைக்குது. நம்மளுடைய மார்ஜின் ஆஃப் ப்ராஃபிட் அப்படியே டபுள் ஆகுது. சோ இந்த மாதிரி உங்க பேக்கிங்க நீங்க வடிவமைக்கணும். இது ஒண்ணு. இந்த ஒரு பாக்ஸ்லயே நமக்கு 2 விஷயம் கிடைச்சிருச்சு. ஒண்ணு, கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. இன்னொன்னு என்ன, உங்களுடைய ப்ராடக்டினுடைய வேல்யூவை கூட்டிடுச்சு. ஒரு இ-காமர்ஸ் பிசினஸை பொறுத்த அளவுல ஒரு ப்ராடக்ட நம்ம கஸ்டமர் கிட்ட நம்ம நேரடியா நம்ம கையில கொடுக்கல. இங்க என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நம்மளுடைய கஸ்டமரை போய் சேர்றதுக்கு இடையில குரியர், ஷிப்பிங், டிரான்ஸ்போர்டேஷன், பல நபர்கள் கை மாறி பல இடங்களுக்கு போய்
இறுதியாகத்தான் உங்க கஸ்டமருடைய டோர் ஸ்டெப்ல போய் அது போய் டெலிவரி பண்ணப்படுது. உங்க கஸ்டமருடைய டோர் ஸ்டெப்புக்கு உங்க ப்ராடக்ட் போய் சேர்ற வரைக்கும் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அப்ப என்ன, நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்கிட்ட போய் சேஃபா சேரணும் அப்படின்னா நம்மளுடைய பேக்கிங் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட ப்ரொடெக்டும் பண்ணணும் இல்லையா? ஸோ உங்க பேக்கிங் பாக்ஸ் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நம்பர் 1 கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணணும், நம்பர் 2 உங்களுடைய ப்ராடக்டினுடைய வேல்யூவை வந்து கூட்டி காமிக்கணும், நம்பர் 3 உங்க ப்ராடக்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், சேவ் பண்ணணும். இந்த 3 விஷயங்களும் முக்கியம். ஒரு ப்ராடக்ட் பேக்கேஜிங்ல இந்த 3 விஷயங்களும் முக்கியமானது. இது இல்லாம இன்னும் உங்களுக்கு சில பொருட்கள் இருக்கும், சில பொருட்கள் உடையும் பொருட்கள், இந்த மாதிரி சில பொருட்களுக்கு வந்து இந்த பேக்கிங் மெத்தடிலேயே நீங்க அடிஷனலா சில விஷயங்களை வந்து சேர்க்க வேண்டியது வரும். இப்போ உடையக்கூடிய பொருள் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பேடட் ஃபோமோ இல்ல தெர்மாக்கூலோ இல்லைன்னா வந்து இந்த பபிள் ராப்பிங் பேப்பர்ஸோ, இந்த மாதிரி அந்தந்த பொருட்களுக்கு தேவையான எல்லா பேக்கிங் உபகரணங்களையும் வச்சு நீங்க அந்த பேக்கிங்கை வடிவமைக்கணும். இதுதான் பேக்கிங்ல நாம கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள். இது அல்லாம இன்னும் சில பொருட்கள் இருக்கும். இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வைங்க. அந்த மாதிரியான பொருட்களுக்கு நீங்க மேனுஃபேக்சரிங் டேட் என்ன, அது எக்ஸ்பைரி எப்ப ஆகும், அதனுடைய இன்கிரீடியன்ஸ் என்ன, இப்படி அதனுடைய எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்க ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்களுடைய பேக்கிங் பாக்ஸ்ல வந்து நீங்க பிரிண்ட் பண்ணலாம். இப்படி பேக்கிங்க்குன்னு சில முக்கியமான விஷயங்கள், தேவையான அனைத்து விஷயங்களையும் உங்க பேக்கிங் மெத்தட்ல உங்க பேக்கிங் டிசைன்ல ஆட் பண்ணி தான் நீங்க இ காமர்ஸ் பிசினஸ்ல வந்து நீங்க பிசினஸ் பண்ணணும். இ காமர்ஸ் பிசினஸ்ல பேக்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய அடிப்படை தேவையான ஒரு விஷயம். உங்களுடைய பொருள், நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பொருளை நீங்க கஸ்டமர்கிட்ட டைரக்டா கொடுக்கல. உங்க பொருள் பல இடங்கள் தாண்டி பல நபர்கள் கைமாறி உங்க கஸ்டமர்கிட்ட போய் சேரும் பொழுது அந்த பொருள் வந்து என்ன செய்யணும், பாதுகாப்பா போய் சேரணும். இங்க இது பேக்கிங்ல நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்துல பொருள் பாதுகாப்பு, உங்க ப்ராடக்ட் வந்து கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும், இப்படின்னு எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இது மாதிரி பேக்கிங் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும், இன்னும் சொல்ல போனா நான் ப்ராடக்ட் செலக்ஷனை பத்தி எங்க சேனல்ல இருந்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். எந்த மாதிரியான ப்ராடக்டை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இ காமர்ஸ் பிளாட்ஃபார்முக்கு எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு 2 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். அது மாதிரி ப்ராடக்ட் போட்டோஸ், அந்த போட்டோஸ் எப்படி எடுக்கணும், அந்த போட்டோஸை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் சம்பந்தமா இன்னைக்கு நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி இ காமர்ஸ் பிகினர்ஸ்க்கு ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இ காமர்ஸ் சம்பந்தப்பட்ட என்டையர் ப்ராசஸ்களையும் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா எங்க கிட்ட இ காமர்ஸ் பிகினர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு 10 days கிளாஸ், 10 days வந்து 1-to-1 எவ்ரி டே வந்து 40 minutes வந்து 1-to-1 கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல எங்களுடைய நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த கோர்ஸ் வந்து பெய்டு கோர்ஸ் தான், இது ஃப்ரீ கோர்ஸ் இல்லை. என்கிட்ட நிறைய பேர் வந்து கான்டாக்ட் பண்ணி இது ஃப்ரீ கோர்ஸா, இது பெய்டு கோர்ஸா, இதுக்கு நான் எவ்வளவு பே பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த டீட்டெயிலாகவே இது ஒரு பெய்டு கோர்ஸ் தான். இந்த பெய்டு கோர்ஸுடைய ஃபீஸ் டீடைல்ஸ், இது எப்படி என்ன ஏதுன்னு கோர்ஸ் விவரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியல அந்த கான்டாக்ட் நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்கள் தெளிவா விளக்குறோம். இது அல்லாம இன்னும் ஒரு முக்கியமான டாபிக்கோட, இ காமர்ஸுக்கு தேவையான இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்கோட உங்களை நான் என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.